சார் ஆமாம் சார் அவ்வளோதான். அதான் சார் நான் தமிழ்நாட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்டு பண்ணுறேன். சின்ன வண்டி சார். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கிலோமீட்டர் ஓட்டி இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் அவேர்னஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு மட்டும் ஒன்று போடணுங்க. அது பேக்கில் தான் இருக்குது. ஸோ அதோட நெட்டு இருக்கும். ஸ்குவாட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பங்க்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி டே 5ங்க. நம்ம அவேர்னஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டே 5 ஆயிடுச்சு. ஸோ இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க தருமபுரிக்கு. ஸோ 20 கிலோமீட்டர் போயிட்டுங்கன்னா அவ்வளோதாங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டு. ஸோ இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அதுக்கோசரம் வைஃபை போயிட்டு பார்க்குறேன். எங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க சீக்கிரமாக. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். ஸோ இந்த பங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டை தாண்டதுமே பாலிமுத்தூரில் இருக்குங்க. நம்ம தருமபுரிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தலை நின்றோம். ஸோ BMW 310 பார்த்தேங்க சார். அதை பார்த்ததுமே அப்படியே வந்து நின்றுட்டேன். ஸோ இவர் தாங்க அதை ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ கேரளா நேட்டிவ் பிளேஸு, ஆனால் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னைங்க. ப்ரோ உங்கள் பேர்? விஷ்ணு ப்ரோ பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா லடாக் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ ஒரு 20,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்செல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க வாங்கணுன்ட்டு. ஸோ நம்மளும் சீக்கிரமாக ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய மெடல்ஸ் வாங்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க, BMW வேறு லெவலில் இருக்குதுங்க. நான் போயிட்டாரேன். தங்கமையில் தர்மபுரி வரைக்கும் எப்படியாவது போயிரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் பக்காவாக ரெடி பண்ணிடுறேங்க. வேறு லெவலில் ரெடி பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படணுங்க அதுக்கு. இனிமேலுக்கு தீராமல் உழைப்போங்க. கண்டிப்பாக வேறு லெவலில் நம்ம வீடியோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரே ஒரு சூப்பர் பைக் கண்டிப்பாக வாங்கணுங்க. என்ன ஆனாலும் சரி இந்த இயர்க்குள்ளே நான் வந்து ஒரே ஒரு சூப்பர் பைக் மட்டும் வாங்கணுங்க. இதாங்க என் லைஃப் லட்சம். பாய். ஐயோ கியூட்டாக பைக் அனுப்பிக்கிறான் தங்கம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தெரியுதுன்றீங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வண்டிங்க இது. ஸோ உங்கள் முட்டி சைஸு தான் இருக்கும் அந்த வண்டியே. உங்கள் முட்டி ஹைட்டு கூட வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வியூ கொஞ்சம் அப்படி தான் தெரியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் இப்படி பின்னாடி போயிட்டு தாங்க வியூ பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்படி பின்னாடி போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸ்லிப் ஆயிடுவான் அதுக்கடுத்து. நம்ம ஊரில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சொந்த ஊருக்கு வர சந்தோஷமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா HR ப்ரோ இல்லைனா எனக்கு அந்த பர்த்டே வந்து எப்படி போயிருக்குன்னே தெரியாது. ஸோ வழக்கம் போல் முக்கியந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா என் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பைக் எடுக்கணும், அப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஸோ அதை நான் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் உடனே நேற்றே பண்ண வேண்டியது நான் இன்றைக்கி ஒரு நாள் தாமதமாகிடுச்சிங்க. அது காரணம் என்னென்னா நம்ம தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தொப்பூர் மேடு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கு லாஸ் ஆகிடுச்சு. அதாவது பேரிங்கோட கேப் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஹீட் ஆகி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றே முடிக்க வேண்டிய ரெக்கார்டை இன்றைக்கி முடிக்கிறேங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என் பர்த்டே அன்றைக்கி முடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு நாள் தானே, அது ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் முன்னாடி ஒரே புகை மூட்டமாக தெரிகிறது. எதனா பற்றிக்கிச்சோ? இல்லை இல்லை இல்லை. ஸோ நம்ம வந்து அதியமான்கோட்டையை ரீச் ஆகிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட்ரேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா GH 4 ரோடுங்க தருமபுரி. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரிங்க. ஐயோ போலீஸ் அக்கா பிடிக்க மாட்டாங்க. நல்ல வேலைங்க யாருமே நம்மளை பிடிக்கல.
அதாவது 18+ ஓட்டலாம் ரோட்டில். இருந்தாலே ஒரு பயம்தாங்க. ஸ்குவாட் இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தருமபுரி கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ நம்ம தருமபுரி கலெக்டர் ஆஃபீஸை இப்போ வந்து நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருங்க தருமபுரி 4 ரோடு வந்துடும். ஸோ அதுதாங்க நம்ம டார்கெட்டு. என்ன ப்ரோ 8 போட்டுன்னு கிடக்குறேன், ஹெல்மெட் போடாமல் 8லாம் போட்டுன்னு விளையாடுறாங்க. என்னங்க பண்ணுறது, ஊரே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? ஓ ஐயோ போலீஸ். ப்ரோ எப்படி வந்துருங்க ப்ரோ? ஆமாம் இருக்கு, ஓரம் வந்துருங்க. ஆமாம் சார், சின்ன வண்டி சார். ஒரு அவங்களாம் இந்த மாதிரி வண்டி 15 வயசு பசங்க வரைக்கும் விட்டுருக்காங்க சார். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரோட்டில் ஓட்டலான்ட்டு போட்டுச்சு. அதனால தான் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லைன்னா 30,000 பட்டியாடி எடுமா 30,000 பரவாயில்ல. இல்லைக்கா இன்னும் அதுக்கு இதெல்லாம் ஸ்குவாட நான் கூட பயந்துட்டே இருந்தேன், ஏன்னா பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்களோன்ட்டு. கடைசியில் பார்த்தா பரவாயில்லைங்க, அவங்களே ரொம்ப வாழ்த்தி கண்டினியூ பண்ணு விடாமல், பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கு. பாய்க்கா என்ன பண்ணி ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. ஸோ அவங்க பாவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஹாய் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் வேறு வெயிட் பண்ணுறாங்க. 4 ரோட்ஸ் வந்துட்டாங்களாம். ஸோ பார்த்து ப்ரோ இந்த இப்படி வந்துடுங்க. ஓகே ஹாய் ஸ்குவாடு. எஸ் சார் கூப்பிட்டாரு, ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு வரட்டுங்களா? நீங்களே ப்ரொடக்ஷனா சார்? இல்லை சார், இந்தியாவில் லான்ச்சிங் தான். லான்ச் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேண்ணா, 4 ரோட் போகிறேன். நான் கூட கூட்டி ஸ்குவாடு நம்ம தருமபுரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதியமான் பேலஸ் ஒரு வழியாக ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸ்குவாட் அதியமான் சிலையை நம்ம கிராஸ் பண்ணுறோம். வா ஒரே எட்டம். வெயிட்ண்ணா போயிடுறா. போங்க அவ்வளோதான்டா, வரா கம்ப்ளீட்ரா.
முடிஞ்சிடா ரெக்கார்டு. நெட்டு லூஸ் ஆகிட்டுக்குதுடா அப்பயா அடியில். ஓகேடா, ஒரு வழியாக என் ரெக்கார்டு கம்ப்ளீட்டு. ஏங்க தருமபுரி வந்த வேலையே சம்பவம் ஆகி போச்சுங்க. ஒரு நெட்டு கல்லில் போயிடுச்சு ஸ்பாட். இந்த சைடு நெட்டு எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல. ஸோ செயின் காலில் விழுந்துச்சுன்னா பூரா செயின் காலில் விழுந்துச்சுன்னு பார்த்தா நெட்டே ஒன்றும் இல்லைங்க. இதை தான் சரி கீழே ஆடிச்சுங்க. அதை தான் சரி கண்டுபிடிச்சுங்க. ஸோ இப்போ நெட்டு வாங்கிட்டு வர பையன் போயிருக்கான். ஸோ நெட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு இது பண்ணணும். ஸோ பேரிங்கும் இப்பயே ரெடி பண்ணிவிட்டு போகிறதா ஒரு ஐடியாவில் இருக்குங்க. வண்டி பூராமே மாற்றிட்டுண்ணா. ஓகே, இப்போ இந்த நெட்டுக்கு மட்டும் நான் மறுபடியும் போய் தேடணும். ஆமாம், இந்த நெட்டு செட் ஆகலை. பைத்தியக்காரன் அது போட்டில் எங்கேயோ போயிட்டான். அவன் வந்தானா தான் எந்த கல்லில் போய் வாங்கிட்டு வந்தானா அந்த கல்லையே விட்டு வேறு நெட்டு வாங்கிட்டு வர சொன்னோம். ரொம்ப நைஸ் மாதிரியே கொடுத்துட்டுப்பாங்களோ, ஏன்னா ரொம்ப நைஸ் மரம் மாதிரி தெரியுது. அந்த பெல்லு அப்போ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் தான் கிடைக்கும். இவங்ககிட்ட இந்த கம்பெனியில் தான் கிடைக்கும். உட்காந்துச்சிங்களா? ஐயோ வெளியவே வந்துடுச்சு. சரிங்க இருங்க. இங்கே இருக்கண்ணா. ஓகேங்க. சின்ன கஷ்டம். போட்டு ஸ்கோடா அவ்வளோதான் சைலன்சர் போடுறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு மட்டும் ஒன்று போடணுங்க. அது பேக்கில் தான் இருக்குது. ஸோ அதோட நெட்டும் இருக்கும். கூடாது ஆம்புலன்ஸ் போகிறவங்க யாரும் எதுவும் ஆகக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. இதை ரெடி பண்ணி இந்த கப்பு போட்டிங்கன்னா சரிங்க. அதுக்கடுத்து செயினை வந்து நான் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டுங்க ஒரு வழிக்கு. ஸோ வண்டி கழுவி எடுத்துன்னு போயிட்டு அம்மாக்கிட்ட அப்படியே புதுசு மாதிரி காமிக்க வேண்டியதாங்க. இவ்வளோ ரைடு பண்ணிவிட்டு அழுக்காக எடுத்துன்னு போய் காமிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். ஸோ அப்படியே புதுசு மாதிரி எடுத்துன்னு போய் காமிக்க வேண்டியதான். ஸோ இந்த அண்ணன் கண்டில் தாங்க வேலை செஞ்சோம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா செல்வி டிரான்ஸ்ஃபர் சர்வீஸுங்க. நன்றிண்ணா, போயிட்டு வரேன். சரிண்ணா. அண்ணன் கடை பார்த்திங்கன்னா 4 ரோட்டில் இருக்குங்க, அதிமான் பேலஸ் பக்கங்க. ஸோ பெட்ரோல் வேறு போடணும். ஸோ பெட்ரோல் போட்டுக்குவோம், பக்கமே தான். ஓகேங்க, இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறது தாங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வண்டியை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். ட்ரிப்பையும் முடிச்சுட்டு கிளம்புறோம். ஸ்குவாடு நம்ம வீட்டு பக்கம் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டேங்க. சொந்த வீட்டுக்கு வர்றது என்ன ஒரு சந்தோஷம். வண்டி இருக்கே எங்க யாரையும் காணோம். யாருமே காணாம போயிட்டாங்க. காணோம் புஜி. எல்லாம் அங்கே சிரிக்கிறீங்க. எப்படி இருக்கு? அப்பா சந்தல தோந்து இப்படி வரலாம். அதுதான் அவ்வளோதான். ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டேன். எடே நல்லா இருக்குங்களா?